வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு டிப்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்ட துவையல். அதாவது பிரண்டையில வச்சு துவையலா இருக்கட்டும், சட்னியா இருக்கட்டும், வாட் எவர் மேபி ரொம்ப ரொம்ப ஹெல்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆ இத வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு நல்ல எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய், குக்கிங் ஆயிலா எடுத்துக்கோங்க. நல்லா கை ஃபுல்லா தேய்ச்சுட்டு, அந்த பிரண்டைய கிளீன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப அரிக்கும். கை வந்து நமக்கு அரிக்கும். கிளீன் பண்ணும்போதும் சரி அரிக்கும். அதே மாரி நம்ப குக் பண்ணும்போதும் கொஞ்சமா புளி சேர்த்து குக் பண்ணல அப்படின்னா தொண்டை கரகரன்னு இருக்கும். ஸோ வந்து அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா அந்த நாரெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த பிரண்டைய யோசிக்கும்போது எங்க தாத்தா தான் ஞாபகம் வராரு. ஏன் அப்படின்னா, எங்க தாத்தாக்கு ஃபர்ஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சமைக்கவே தெரியாது. சுத்தமா தெரியாது. அப்போ வந்து எங்க தாத்தாக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு. ஸோ வந்து கால்ல வந்து பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எங்க தாத்தா என்ன சொன்னாரு அப்டின்னா, எனக்கு வந்து பிரண்ட வந்து எங்க அப்பா வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வர சொல்லி, என்ன வந்து சமைக்க சொன்னாரு. எனக்கு வந்து அப்ப கடுப்பா இருந்தது. எனக்கு சமைக்கவே தெரியாது தாத்தா, ஏன் தாத்தா படுத்துற? அப்படிங்கிற மாரி தான் நான்லாம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி செய் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து அப்படி சொன்னாரு. இப்போ வந்து எனக்கு எங்க தாத்தா என் கூட இல்ல. பட் நான் இப்ப துவையல்லேருந்து எல்லாமே சூப்பரா செய்றேன். பட் எங்க தாத்தாக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்சு கொடுத்த டிஷ் அதுதான். அவர் வந்து எப்படின்னா, ஆ நல்லாருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. இன்னும் ஒரு கல்லு உப்பு கூட போயிருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லா இருக்காதும்மா அப்படின்னு வேணும்னே என்ன வம்பிழுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாரு. ரொம்ப 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 நான் மிஸ் பண்றேன் எங்க தாத்தாவ. அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு கொடுத்தது இதுதான். நான் சமைச்சதே இதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து அந்த மாரி தான் அந்த பிரண்டைங்கிறது என்னோட லைஃப்ல வந்து தெரியும். அப்ப வந்து கால் வலி, இந்த மூட்டு வலி, இந்த மாரி வலிலாம் இருக்கு அப்படின்னா, அந்த பிரண்டை துவையல் சாப்பிடுறதுனால ரொம்ப 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 ஹெல்தி. வீட்ல பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே தெரியும். இது வந்து ஜஸ்ட் ஒண்ணும் பெரிய இது கிடையாது. இது மாதிரி கையில எண்ணெய் தடவிட்டு கிளீன் பண்ணிருங்க. கிளீன் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் இருந்தா டேஸ்ட்டா இருக்கும். இல்லன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வாட்டெவர் உங்களுக்கு எது ஓகேவோ அது மாரி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி இல்லன்னா 1 தக்காளி எடுத்துக்கலாம். பச்சை மொளகா இருந்தா பச்சை மொளகா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா வர மொளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மொளகான்னு சொல்லுவாங்க அது. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வதக்கி கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா புளி அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி நெறைய குவான்டிட்டி அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்றத பொறுத்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாரி நல்லா வதக்குன்னு வதக்கிருங்க இத. வதக்கிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும். நல்லா வதக்கிட்டு. அதுக்கப்புறம் அத நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இத நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி சட்னியாவும் எடுத்துக்கலாம், துவையலாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப 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 ஹெல்தி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ம் நார்மலா நம்ம தக்காளி சட்னி அரைப்போம்ல, அதே மாதிரி தான். பட் இதுல பிரண்டையும், புளியும் சேர்த்து நம்ம அரைக்க போறோம். இட்ஸ் வெரி ஹெல்தி. இன்னொன்னு இத வெறும் சுடு சோறுக்கு போட்டு, நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க. டாடா! பை பை.